ஹலோ ஆல், வெல்கம் டு இம்பாக்ட் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ நம்ம வந்து எத்திக்ஸ் பிளேலிஸ்டோட டிஎன்பிஎஸ்சி குரூப் 1க்கு நம்ம வீடியோஸ் போட்டுட்ருக்கோம், எத்திக்ஸ் கண்டினியூஸாக போட்டுட்ருக்கோம். ஸோ அதோட கண்டினியூவேஷனாக தியரியிலேருந்து கொஞ்சம் விலகி வந்து கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக டேட்டாஸ் பார்க்கலாம், ப்ராக்டிக்கலாக சிலபஸ் பார்க்கலாம் அப்படின்றதுல வந்து இந்த வீடியோ அதை பற்றி தான் இருக்க போகுது. ஸோ ப்ராக்டிக்கலாக அப்படின்றப்ப நம்ம எதை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், எத்திக்ஸில் வந்து கேஸ் ஸ்டடி அப்படின்ற ஒரு டைப் ஆஃப் கொஸ்டினும் கேட்பாங்க. கேஸ் ஸ்டடினா ஒரு ரியல் லைஃப் சுச்சுவேஷனை கொடுத்து ஒரு நிஜ வாழ்க்கையில ஒரு பப்ளிக் சர்வெண்ட் என்னென்ன மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனை வந்து ஒரு பேராகிராஃபா கொடுத்து அதுல இருந்து நமக்கு என்னென்ன மாதிரி முடிவுகள் நம்ம எடுக்கலாம். ஃபைனலாக நம்ம வந்து எத்திக்ஸ் ஃபாலோ பண்ணி ரூல் ஆஃப்ல ஃபாலோ பண்ணி எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணி ஒரு பேலன்ஸ் டிசிஷனாக நம்ம எப்படி எடுக்க போறோம் பப்ளிக் சர்வெண்ட் அப்படின்ற மாதிரி பாதியான வெயிட்டேஜ் வந்து இந்த மாதிரி கேஸ் ஸ்டடிஸ்க்கும் வந்து குரூப் எக்ஸாம்ஸ்ல வந்து மெயின்ஸ்ல வந்து வரும். ஸோ அதுல வந்து நம்ம இன்னைக்கு ஒரு 2 கேஸ் ஸ்டடி எடுத்து பார்க்க போறோம். பட் பிஃபோர் கோயிங் இன்டு கேஸ் ஸ்டடி, ஸோ பிஃபோர் கோயிங் இன்டு த டாபிக், இம்பாக்ட் ஐஏஎஸ் அகாடமில வந்து யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுக்கும் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் குரூப் 1 குரூப் 2 எக்ஸாம்ஸ்க்கும் இப்போ பிரசென்டா 2025-2026க்கான அட்மிஷன்ஸ் போய்கிட்டு இருக்கு. ஸோ நீங்க வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க ஒருவேளை இந்த எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணாலோ இல்ல உங்க வீட்டில் உங்களுடைய மகன் மகள் சகோதரர் சகோதரி யாராவது ப்ரிப்பேர் பண்ணாலோ கண்டிப்பா இம்பாக்ட் ஐஏஎஸ் அகாடமி அதுக்கு ஒரு பெஸ்ட் அவென்யூவா இருக்கும். ஃபீஸ் பத்தி நீங்க ஒரி பண்ற ஒரு பர்சனா இருந்தீங்க அப்படின்னா அதை பத்தி இனிமே ஒரி பண்ண தேவையில்லை. ஏன்னா ஸ்காலர்ஷிப்போட படிக்கிறதுக்கும் இம்பாக்ட் ஐஏஎஸ் அகாடமி ஒரு அவென்யூ கொடுக்குது. ஸோ மேக் யூஸ் ஆஃப் தி ஸ்காலர்ஷிப். அதை வச்சு ப்ரிப்பேர் பண்ணி நல்ல ஒரு பப்ளிக் சர்வெண்டா நீங்க வாங்க. ஸோ நவ் வி வில் கோ இன்டு தி டாபிக். ஃபர்ஸ்ட் கேஸ் ஸ்டடி. ஹை டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ், நீங்க குரூப் 1 மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களா? பேப்பர் 2ல வர்ற எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி பார்ட் ஆஃப் த சிலபஸை எப்படி படிக்கிறது அப்படிங்கிற கன்ஃபியூஷன்ல இருக்கீங்களா? உங்களுக்காக நம்ம இம்பாக்ட் ஐஏஎஸ் அகாடமி ஹஸ் கம் அவுட் வித் எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி இங்கிலீஷ் மீடியம் புக். இந்த புக்ல ஈச் அண்ட் எவ்ரி பார்ட் ஆஃப் த சிலபஸ் இஸ் கம்ப்ளீட்லி கவர்ட் இன்க்ளூடிங் த கேஸ் ஸ்டடிஸ். இந்த புக்கோட காப்பி உங்களுக்கும் வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ ஸ்க்ரீனில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் ஸ்டடி வந்து யூ ஆர் த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆஃப் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் இன் தமிழ்நாடு. A multinational soft drink company approaches your office seeking permission to extract groundwater for its bottling plant. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து நாமக்கல் மாவட்டத்தினுடைய மாவட்ட ஆட்சியராக இருக்கீங்க. ஸோ ஒரு மல்டிநேஷனல் சாஃப்ட் ட்ரிங்க் கம்பெனி வந்து என்ன பண்றாங்கன்னா உங்களுடைய ஆஃபீஸை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை வந்து கேட்கறாங்க. எதுக்கு கேட்கறாங்கன்னா, நிலத்தடி நீரை வந்து எடுக்கிறதுக்காக வந்து பெர்மிஷன் கேட்க போறாங்க அவங்க ஒரு பாட்லிங் பிளான் செட் பண்றதுக்கு. ஸோ அப்ப என்ன பண்றாங்கன்னா அவங்க வந்து தே அஷ்யூர் எம்ப்ளாய்மெண்ட். இது மூலியமா இந்த இடத்துல ஒரு பாட்லிங் பிளான் வர்றது மூலியமா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, வேலை வாய்ப்பு நல்லா வந்து பெருகும், தொழிற்சாலைகள் நிறைய வந்து பெருகும். ஆனா ஒரு மாவட்ட ஆட்சியரா உங்களுக்கு என்ன தோணுதுன்னா, இந்த இடத்துல அந்த பர்டிகுலர் ஒரு சாஃப்ட் ட்ரிங்க் கம்பெனி வந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து நிலத்தடி நீர் பயங்கரமா பாதிக்கும், அதனால வந்து சுற்றுச்சூழல் பயங்கரமா வந்து மாசுபடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப இந்த காரணத்தை நீங்க சைட் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் கம்பெனி என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க இந்த இதை நீங்க கண்டுக்காம விட்டுருங்க, ஏன்னா எம்ப்ளாய்மெண்ட் வருது, தொழிற்சாலை வருது, அதனால நாங்க உங்களுக்கு வந்து கையூட்டாக, அதாவது லஞ்சமாக, பிரைபாக உங்களுக்கு வந்து ஒரு 1 கோடி ரூபாய் வந்து நாங்க கொடுத்துறோம் இஃப் யூ அப்ரூவ் திஸ் ப்ராஜெக்ட். அதாவது நீங்க இதுக்கு ஒப்பீடு கொடுத்துட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய கையெழுத்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா நாங்க வந்து இதுக்கு 1 crore வந்து தர்றோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த இடத்துல நீங்க ஒரு மாவட்ட ஆட்சியரா இருந்தீங்கன்னா என்ன முடிவு எடுப்பீங்க அப்படின்றதா இந்த கேஸ் ஸ்டடியோட எக்ஸாம்பிள், கேஸ் ஸ்டடியோட கொஸ்டின். ஸோ ஜஸ்டிஃபை யுவர் ரெஸ்பான்ஸ் வித் எத்திக்கல் ரீசனிங் இதோட கொஸ்டின். ஸோ இப்போ இதுல வந்து எப்படி நம்ம இன்ட்ரோடக்ஷன் எழுதணும், எப்படி ஸ்டேக் ஹோல்டர்ஸ் மென்ஷன் பண்ணணும், எப்படி ஆன்சர் எடுத்துட்டு போகணுங்கிறத இப்ப பார்க்கலாம். ஸோ அப்ப இந்த கேஸ் ஸ்டடிக்கு ஆன்சர் நம்ம எப்படி எழுத ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு வந்து கேள்வி புரிஞ்சிருச்சா? ஃபர்ஸ்ட் கேள்விதான் ஃபர்ஸ்ட். கேள்வி என்ன சொல்றாங்க, நீங்க மாவட்ட ஆட்சியருங்க, உங்களுக்கு வந்து அந்த மாவட்டத்தில் இருக்க முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் உங்ககிட்ட தான் வந்து அரசாங்கம் கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் கம்பெனி வந்து உங்ககிட்ட, நாங்க உங்க மாவட்டத்துல இந்த பர்டிகுலர் ஏரியால நாங்க ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் பிளான் செட் பண்ணோம் அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் வேலை வாய்ப்பு அதிகரிக்கும், தொழிற்சாலைகள் அதிகரிக்கும், அது மூலியமா நிறைய குடும்பங்கள் வாழும் சார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா நீங்க வந்து எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க, உங்களுக்கு எல்லா டைமென்ஷன்லையும் யோசிக்க தெரியும். அப்ப நீங்க வந்து என்விரான்மெண்ட் டைமென்ஷன்ல, அதாவது சுற்றுச்சூழல் சார்ந்து நீங்க யோசிக்கிறப்ப இந்த இடத்துல வந்து அந்த பாட்லிங் பிளான்ட் வந்தாங்கன்னா கூல்ட்ரிங்க்ஸ்க்கு மூலதனமே வந்து தண்ணீர். அப்ப இந்த இடத்துல வந்து இவங்க தண்ணீர் உறிஞ்ச ஆரம்பிச்சாங்கன்னா நிலத்தடி நீர் ஆல்ரெடி கம்மியா இருக்கு, அப்ப இவங்க உரிய நிலத்தடி நீர் ரொம்ப மோசமாய் போயிடும் அப்படின்னு நீங்க முடிவெடுத்து அந்த இதுக்கு அனுமதி தர முடியாது அப்படின்னு சொல்றீங்க. அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு சரி ஒரு விவரமா இருக்காருன்னு அவர் வந்து உங்களுக்கு லஞ்சம் கையூட்டு கொடுத்து வந்து உங்களை வந்து விலைக்கு வாங்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க, 1 கோடி ரூபாய்.
ஸோ கோடிக்கணக்கில் பணம் கொடுத்தாலும் சில விஷயங்களை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு நீங்க தெளிவா இருக்கிறது வந்து அவங்களுக்கு வந்து பிடிக்கல. அப்ப இந்த இடத்துல வந்து நீங்க என்னென்ன மாதிரி உங்களுக்கு அவைலபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் இதுல இந்த இஷ்யூல சம்மந்தப்பட்டிருக்க பர்சன்ஸ் யார் யார் அப்படின்றத நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆப்ஷன்ஸ்ல பெஸ்ட் இருக்குது இதுதான் நான் ஒரு பப்ளிக் சர்வெண்டா ஃபாலோ பண்ணுவேன் நீங்க எடுத்து எழுதுனா அது வந்து இவாலுவேட்டருக்கு ஒரு ப்ராப்பர் ஜஸ்டிஃபைடு ஆன்சரா இருக்கும். ஸோ கமிங் டு இன்ட்ரோடக்ஷன். So this case presents an ethical dilemma where personal gain நம்மளுடைய சுய லாபமும் அங்க வந்து ஒரு பிரச்சனைக்குள்ள இருக்கு. ஏன்னா பர்சனல் கெயின் த்ரூ பிரைபரி, நம்ம வந்து லஞ்சம் வாங்கி நமக்கான பர்சனல் கெயினை நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ண ட்ரை பண்றோம். ஸோ பர்சனல் கெயின் த்ரூ பிரைபரி கான்ஃபிளிக்ஸ் வித் ப்ரொஃபஷனல் டியூட்டி. ஓகேவா? ஏன்னா அந்த 1 கோடி நமக்கு வரப்போகுது, நம்ம மூலியமா அரசாங்கத்துக்கு போக போறது இல்லை, நம்மளோட பர்சனல் கெயின்காக வரப்போகுது. ஸோ பர்சனல் கெயினும் ப்ரொஃபஷனல் டியூட்டியும் இங்க அது கான்ஃபிளிக்டா வந்து நிக்குது. ஸோ அஸ் அ பப்ளிக் சர்வெண்டா நம்ம என்ன பண்ணணும், the office is expected to act with integrity, நேர்மையாக, அக்கௌண்டபிலிட்டி, நம்ம மக்களுக்கு அக்கௌண்டபிளா இருக்கணும். அண்ட் இன் அலைன்மெண்ட் வித் கான்ஸ்டிடியூஷன் அண்ட் என்வரான்மெண்டல் வேல்யூஸ், நம்ம வந்து உறுதிமொழி எடுத்துட்டு தான் அந்த போஸ்ட்டுக்கு வந்திருப்போம். அப்படி நம்ம உறுதிமொழி எடுத்து அந்த கான்ஸ்டிடியூஷன் மேலையும் என்வரான்மெண்டல் வேல்யூ, சுற்றுச்சூழல் மேல நம்ம வச்சிருக்கிற அந்த ஒரு வேல்யூஸுமே வந்து இந்த இடத்துல விட்டு கொடுத்துடாம இருக்கணும் அப்படின்றது இன்ட்ரோடக்ஷன்ல இருக்கு. ஸ்டேக் ஹோல்டர்ஸ்னா யாரு? அந்த பர்டிகுலர் இஷ்யூல சம்பந்தப்பட்ட நபர்கள் தான் ஸ்டேக் ஹோல்டர்ஸ். ஸோ கமிங் டு ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இன்வால்வ், இந்த இடத்துல யாரெல்லாம் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இந்த பர்டிகுலர் சிச்சுவேஷன்ல அப்படின்னு பார்த்தா, முதல் வந்து மாவட்ட ஆட்சியர், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், அவர் தான் வந்து முடிவெடுக்கக்கூடியவர், டெசிஷன் மேக்கர். செகண்ட், லோக்கல் கம்யூனிட்டி டிபெண்டன்ட் கிரவுண்ட் வாட்டர், எந்த ஊர்ல இந்த பிளான்ட் அமைக்கிறாங்களோ அந்த ஊர்ல இருக்கிற அந்த சமூகத்தை சார்ந்த மக்கள், அவர்களும் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க. அடுத்து அந்த பாட்லிங் பிளான்ட் வைக்க போறேன்னு சொன்ன கம்பெனி, அந்த மல்டிநேஷனல் கம்பெனி, அவங்களும் சம்மந்தப்பட்டிருக்காங்க. அடுத்து நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால தமிழ்நாடு அரசாங்கமும் இதுல சம்மந்தப்பட்டிருக்கு. அடுத்து வந்து இது ஒருவேளை அமைஞ்சா இதுல யார் யார் வந்து கஷ்டப்பட போறாங்க அப்படின்னு பார்த்தா ஃபியூச்சர் ஜென்ரேஷன்ஸ் தான். அப்போ அவங்களும் இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க. அப்போ ஸ்டேக் ஹோல்டர்ஸ், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், லோக்கல் கம்யூனிட்டி டிபெண்டன்ட் ஆன் கிரவுண்ட் வாட்டர், மல்டிநேஷனல் கம்பெனி, தமிழ்நாடு கவர்மெண்ட், as well as the future generations. ஸோ செகண்ட் வந்து நம்ம யார் யார் சம்மந்தப்பட்டிருக்காங்கிறத பேசிட்டோம். ஸோ மூணாவது போக போறது என்னென்ன மாதிரி எத்திக்கல் இஷ்யூஸ் வந்து இதுல சம்பந்தப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்மளுடைய நேர்மை விசஸ் அந்த கரப்ஷன், கையூட்டு சம்பந்தமான அந்த ஊழல், அது சம்பந்தப்பட்டிருக்கு. ஸோ நம்மளுடைய நேர்மையும் அங்கிட்டு ஊழலும் கான்ஃபிளிக்ட்ல வந்து நிக்குது. அடுத்து நம்மளுடைய அந்த பொது நலமும் பப்ளிக் இன்ட்ரெஸ்டும் நம்மளுடைய தனிப்பட்ட லாபமும் இங்கே வந்து சண்டைக்கு வந்து நிக்குது, which means கான்ஃபிளிக்ட்ல வந்து நிக்குது. அடுத்து என்விரான்மெண்டல் எத்திக்ஸும் இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பான்ஷனும், ஒரு பக்கம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பும், இன்னொரு பக்கம் தொழிற்சாலை வளர்ச்சியும் கான்ஃபிளிக்ட்ல வந்து நிக்குது. அடுத்து ரூல் ஆஃப் லா வெர்சஸ் அபியூஸ் ஆஃப் அத்தாரிட்டி, சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணுமா இல்ல வந்து எனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை வரம்பு மீறி நான் வந்து என்னோட தனிப்பட்ட லாபத்துக்காக நான் அதை வந்து பண்ணணுமா அப்படின்றதும் கான்ஃபிளிக்ட்ல வந்து நிக்குது. அடுத்து அக்கௌண்டபிலிட்டியும் டிரான்ஸ்பரன்சியும் பப்ளிக் சர்வீஸ்னா மக்களுக்கு அக்கௌண்டபிளா இருக்கணும். என் ஆஃபீஸ்ல வந்து என்னென்ன மாதிரி ஃபைல்ஸ் போகுது, என்னென்ன வேலை நடக்குதுங்க டிரான்ஸ்பரண்டா இருக்கணும். அது ஒருவேளை நான் இதை மீறி பண்ணேன்னா அது எல்லாமே ஸ்டேக்ல வந்து நிக்குது அப்படின்றதா வந்து எத்திக்கல் இஷ்யூஸ். மூணாவது என்னென்ன பிரச்சனைகள் இதுல இருக்குன்றத நம்ம சொல்லிட்டோம். நாலாவது, இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு என்ன அச மாவட்ட ஆட்சியரா எனக்கு உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு, அந்த ஆப்ஷனை நம்ம எதை சூஸ் பண்ண போறோம்ன்றத அடுத்து நம்ம பார்க்க போறோம். ஸோ கமிங் டு பாசிபிள் ஆப்ஷன்ஸ் அண்ட் எத்திக்கல் இவாலுவேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், அக்செப்ட் தி பிரைப் அண்ட் அப்ரூவ் தி கிரவுண்ட் வாட்டர். ஸோ முதலாம் ஆப்ஷனா எனக்கு என்ன ஆப்ஷன் இருக்கு அப்படின்னா, நான் அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த 1 கோடி லஞ்ச ரூபாயை நான் ஏற்றுக்கொண்டு கையொப்பம் விட்டு விடுவேன் அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா இருக்கு. ஸோ அப்ப இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை நான் ஃபாலோ பண்றேன்னா என்ன மாதிரி விளைவுகள் வரப்போகுதுங்கிறத நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட், இட் வயலேட்ஸ் லாஸ் சச் அஸ் பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட். ஏன்னா நான் லஞ்சம் வாங்குறேன், ஊழல் பண்றேன், அப்போ பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டை வயலேட் பண்றேன். செகண்ட், மக்கள் என் மீது வச்சிருக்க நம்பிக்கையும் அரசாங்கம் எனக்கு கொடுத்த பொறுப்பு அவங்க வச்சிருக்க நம்பிக்கையும் நான் வந்து மீறிட்டேன். ஸோ இட் ஹார்ம்ஸ் த பப்ளிக் ட்ரஸ்ட் அண்ட் கவர்மெண்ட் as well as the environment. ஸோ மூணாவது, இட் செட்ஸ் a dangerous precedent. ஆமா, இது வந்து ஒரு ஆபத்து விளைவிக்கக்கூடிய ஒரு முடிவால இருக்கு. ஸோ இட் செட்ஸ் a dangerous precedent. அண்ட் லாஸ்ட் ஒன் இஸ் இட்ஸ் எத்திக்கலி அன்அக்செப்டபிள். மனசாட்சிக்கு விரோதமாக செயல்படக்கூடிய செயலாக இது உள்ளது. எத்திக்ஸை மீறி நம்ம வந்து ஒரு விஷயம் பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்தா இந்த மாதிரி விளைவுகள் நிறைய இருக்கு. ஸோ கமிங் டு வேற ஆப்ஷன் ஏதாவது இருக்கா நம்ம யோசிப்போமா? மாவட்ட ஆட்சியர்னா அப்ப வேற ஆப்ஷன் என்ன இருக்கு?
we will reject the bribe and deny the request based on environmental concerns. ஸோ அப்ப இந்த முடிவு, அதாவது இரண்டாம் ஆப்ஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, நான் வந்து கையூட்டு வாங்கவும் மாட்டேன், கையொப்பமும் இடமாட்டேன். எதன் காரணமாக நான் கையொப்பம் இடமாட்டேன் நம்ம கேட்டோம் அப்படின்னா, சுற்றுச்சூழலில் பாதிக்கப்படும் அப்படின்ற காரணத்தினால நான் கையொப்பம் இடமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப இந்த முடிவு எடுக்கிறதுனால நமக்கு என்னென்ன மாதிரி விளைவுகள் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய நேர்மை நிலையா நிக்குது, சுற்றுச்சூழலுக்காக நம்ம காட்டுற அந்த அக்கௌண்டபிலிட்டி அந்த வேல்யூ நிலையா நிக்குது, அப்புறம் நம்மளுடைய பொது நலன் நிலையா நிக்குது. கமிங் டு செகண்ட், அந்த நம்ம இரண்டாவதா நம்ம எடுத்த அந்த முடிவுல இரண்டாவது விளைவு என்ன வருதுன்னு பார்த்தோம்னா, இட் ப்ரொடெக்ட்ஸ் த கிரவுண்ட் வாட்டர், நம்மளுடைய நிலத்தடி நீர் பாதுகாக்கப்படுது. அடுத்து டெமான்ஸ்ட்ரேட்ஸ் கரேஜ் ஆஃப் கன்விக்ஷன் அண்ட் அக்கௌண்டபிலிட்டி. கன்விக்ஷன், எந்த காரணத்துக்காக நம்ம பப்ளிக் சர்வீஸ் வந்தோமோ அந்த கன்விக்ஷன் இங்க வந்து நிலையா நிக்குது, நம்ம அது மூலியமா நம்ம அக்கௌண்டபிளா இருக்கோம். நாலாவது, மனசாட்சிப்படி அதிகபட்சமான நல்ல முடிவு இந்த முடிவா தான் இருக்கும் அப்படின்றது செகண்ட் ஆப்ஷனோட ரிசல்ட். கம்மிங் டு தேர்ட் ஆப்ஷன், மூணாவதா எனக்கு என்ன ஆப்ஷன் இருக்கு ஒரு மாவட்ட ஆட்சியரா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, approve the project without accepting the bribe but with strict groundwater regulation. நான் வந்து அந்த ப்ராஜெக்டை அப்ரூவ் பண்ண போறேன், கையொப்பம் இட போறேன், ஆனால் லஞ்சம் வாங்க மாட்டேன். அதே மாதிரி அந்த இடத்துல நிலத்தடி நீரை அவங்க வரம்பு மீறி எடுக்காம இருக்கிறதுக்கும் ரெகுலேட் பண்ணுவேன். அப்ப தொழிற்சாலையும் நான் பேலன்ஸ் பண்றேன், சுற்றுச்சூழலையும் நான் பேலன்ஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஒரு டிசிஷன். ஸோ அப்ப இது என்ன பண்ணுது, இட் அட்டம்ஸ் டு பேலன்ஸ் டெவலப்மெண்ட் as well as conservation. However, இவங்க நம்ம மாவட்ட ஆட்சியராக இருக்கிறப்ப இந்த மாதிரி முடிவு எடுக்கிறோம். ஒருவேளை அடுத்து வர மாவட்ட ஆட்சியர், அதுக்கு அடுத்து வர மாவட்ட ஆட்சியர் இந்த ரெகுலேஷனை எடுத்து விடுறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கு, இல்ல ஃபாலோ பண்ற செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் வைக்காம போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்போ லாங் டேர்மா பார்த்தோம்னா, ஒருவேளை இவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்கன்னா கிரவுண்ட் வாட்டர் இப்ப வேணா கம்மியா கிரவுண்ட் வாட்டர் எடுத்து இப்ப சேஃபா இருக்கிற மாதிரி தெரியலாம், ஆனா லாங் டேர்மா போகும்போது அது திரும்ப பிரச்சனைக்குள்ளாக வாய்ப்பு இருக்கு. அப்போ இந்த டிசிஷன் வந்து எத்திக்கலி கொஞ்சம் வீக்கா தான் இருக்கு, ஏன்னா நம்ம கொஞ்சம் சுற்றுச்சூழலை காம்ப்ரமைஸ் பண்றோம். ஸோ கமிங் டு ஃபோர்த், நாலாவதா நமக்கு என்ன ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, we will escalate the matter to the state government and relevant environmental bodies. அதாவது இந்த பிரச்சனை சம்பந்தப்பட்ட விஷயத்த, இந்த பிரச்சனை சம்பந்தப்பட்ட ஃபைல்ஸை நம்ம வந்து மாநில அரசுக்கே நேரடியாக எடுத்து கொண்டு போயிடுவோம். அரசு மாவட்ட ஆட்சியரா இந்த மாதிரி ஒருத்தவங்க வந்து கேட்கறாங்க, இதுல சுற்றுச்சூழல் சம்பந்தப்பட்டது இருக்கு, அப்ப சுற்றுச்சூழல் சம்பந்தப்பட்ட ஆர்கனைசேஷன் கிட்டேயே நம்ம இதை வந்து கொண்டு போறோம். அப்ப இப்படி நம்ம கொண்டு போறதுனால நமக்கு அதில் இருக்கிற பல்வேறு நிபுணர்கள் வந்து நமக்கு வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க. எக்ஸ்பர்ட் இன்வால்மெண்ட் உள்ள வர்றதுனால டெசிஷன் மேக்கிங் இன்னும் நல்லா நம்ம சிறந்த முடிவு எடுக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி கிடைக்குது. அடுத்து வந்து பட் இப்படி நம்ம எடுத்துட்டு போறதுனால நம்ம அந்த இதுக்கு ஒப்பந்தம் சைன் பண்றதுக்கான அந்த ஆக்ஷனுக்கு வந்து டிலே ஆகும். ஸோ அது வந்து தள்ளி போகும். ஸோ அதனால வந்து இது வந்து நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்ம ப்ராப்பரா சைன் பண்ணி இல்ல வேணாம்னு சொல்ல வேண்டிய ஒரு இது வந்து நம்ம தள்ளி போட்டு டிலே பண்ணிட்டு இருக்கோம். அதனால நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்டேக்ல இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்து பட் இந்த பர்டிகுலர் நாலாவது டிசிஷன் வந்து எத்திக்கலி அக்செப்டட், ஏன்னா இது வந்து ஒரு சப்ளிமெண்டரி ஸ்டெப்பா இருக்கு. நேரடியாக நம்ம வேணாம்னு சொல்லாட்டியும் அட்லீஸ்ட் மனசாட்சிப்படி நான் இதை வந்து கேட்டுட்டு நான் முடிவெடுக்கிறேன் கொஞ்சம் தள்ளி போடுறதுனால எத்திக்கலி சப்ளிமெண்டரி ஸ்டெப்பா இருக்கு. ஆனா இது ஃபைனல் டிசிஷனா நம்ம எடுத்துக்க முடியாது. ஸோ அப்ப நம்ம இப்போ நாலாவது டைமென்ஷன் பார்த்துட்டு அஞ்சாவது டைமென்ஷன் நம்ம முடிவெடுக்க போறது. ஸோ ஜஸ்டிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் கோர் எத்திக்கல் வேல்யூஸ் படி பார்த்தோம்னா, ஸோ இப்போ இன்டெகிரிட்டி இதுல சம்பந்தப்பட்டிருக்க எத்திக்கல் வேல்யூஸ், இன்டெகிரிட்டி நேர்மை, refusing the bribe reflects personal and professional integrity which is essential for maintaining public trust. ஆமா, நேர்மையா இருக்கணும். செகண்ட், கரேஜ் ஆஃப் கன்விக்ஷன், எதுக்காக நம்ம பப்ளிக் சர்வீஸ் வந்தோமோ அந்த இதுல வந்து நம்ம கரேஜோட ப்ராப்பரா ஆக்ட் பண்ணணும். ஸ்டாண்டிங் ஃபார்ம் டிஸ்பைட் ப்ரெஷர் ஃப்ரம் கார்பரேட் ஆர் பொலிட்டிக்கல் சர்க்கிள்ஸ் டெமான்ஸ்ட்ரேட்ஸ் எத்திக்கல் கரேஜ். நான் எடுத்துக்கக்கூடிய அந்த கொள்கையை நான் எக்காரணத்துக்கு கொண்டு விடமாட்டேன் அப்படின்னு நினைக்கிற அந்த கரேஜ் ஃபார் கன்விக்ஷன். அடுத்து பப்ளிக் சர்வீஸ் ஓரியன்டேஷன், நாம வந்திருக்கிறது வந்து பப்ளிக் சர்வீஸ், பொதுமக்களுக்கான சேவை. ஸோ அந்த இதை வந்து நம்ம எக்காரணத்தை கொண்டு விட்டுறக்கூடாது. அடுத்து என்விரான்மெண்டல் எத்திக்ஸ், சுற்றுச்சூழலுக்கும் வந்து ஒரு கொள்கை இருக்கு, அதையும் நம்ம வந்து காப்பாற்றணும், அக்கௌண்டபிளா இருக்கணும். அப்புறம் கமிட்மெண்ட் கான்ஸ்டியூஷன், ஏன்னா வந்து இந்திய அரசியலமைப்பிலேயே வந்து ஆர்டிகிள் 48A, சாரத்து 48A, அடுத்து வந்து சாரத்து 51A, இதுல எல்லாத்துலயுமே சுற்றுச்சூழல் பத்தின அரசியலமைப்பு விரிவாக்கங்களே இருக்கு, அதையும் நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்படின்றப்ப இந்த இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஃபைனலா ஆறாவது ஹெட்டிங்ல நம்ம என்ன டெசிஷன் எடுக்க போறோம், இல்ல என்ன டெசிஷன் ரெக்கமெண்டேஷன் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னா, த மோஸ்ட் எத்திக்கல் அண்ட் அப்ராப்ரியேட் ரெஸ்பான்ஸ் இஸ் டு ரிஜெக்ட் த பிரைப். நான் வந்து லஞ்சமும் வாங்க மாட்டேன், அதே மாதிரி பெர்மிஷனும் கொடுக்க மாட்டேன் அப்படின்றதுதான் ஒரு பெஸ்ட் எத்திக்கல் டிசிஷனா இங்க இருக்கும். ஸோ ஆஸ் அன் ஆஃபீஸரா ஒன் ஷுட் ரெக்கார்ட் த பிரைபரி அட்டம். அவங்க எனக்கு லஞ்சம் கொடுக்க முயற்சி பண்ணாங்கிறதுக்கான ஆதாரமே நம்ம சேர்த்து வைக்கணும். அதை வந்து லீகல் சேனல்ல நம்ம ரிப்போர்ட் பண்ணணும்.
அடுத்து செகண்ட் வந்து இஷ்யூ ரீசன் அண்ட் டாக்குமெண்டட் ஆர்டர் எக்ஸ்பிளைனிங் த டெனியல். நான் ஏன் இதற்கு மறுப்பு தெரிவிக்கிறேன் அப்படின்றதுக்கு வந்து நம்ம ப்ராப்பரான எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்கணும். மூணாவது எக்ஸ்ப்ளோர் அல்டர்னேட்டிவ் மாடல்ஸ் ஃபார் லோக்கல் எம்ப்ளாய்மெண்ட். இது வந்ததுனால என்ன ஒரு வேலை வாய்ப்பு உண்டாகி இருக்கமோ அதே வேலை வாய்ப்பு ஆபத்து வராத முறையில விளைவு வந்து கம்மியா இருக்கிறதுல வந்து நம்ம வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கறதுக்கு நமக்கு பொறுப்பு இருக்கு. ஸோ இப்ப நாலாவது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மாநில அரசுல இருக்கக்கூடிய நீர் வளர்ச்சித்துறை, நீர் மேம்பாட்டுத்துறை அவங்க எல்லாத்தையும் பண்ணி இந்த இடத்துல நம்ம நீர் வளத்தை எப்படி மேம்படுத்தலாங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். அப்போ முடிவா இந்த கேஸ் ஸ்டடிக்கு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் கேஸ் ஸ்டடி வந்து இட் இல்லஸ்ட்ரேட்ஸ் எத்திக்கல் கான்டக்ட் இன் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். It is not merely about rejecting bribe. நம்ம லஞ்சம் வேணாம்னு சொல்றது மட்டும் இல்ல, பட் upholding the broader principles of justice, நீதி, sustainability. அதாவது சஸ்டைனபிலிட்டினா நமக்கு இப்பயும் நமக்கு தேவை, ஃபியூச்சருக்கும் நமக்கு தேவை. அதான் சஸ்டைனபிலிட்டி அண்ட் கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி. ஸோ சிவில் சர்வன்ட்ஸ், ஒரு அரசு அதிகாரியாக சிவில் சர்வன்ட்ஸ் வந்து must be unwavering in their commitment to the public interest. எஸ்பெஷலி நம்ம இந்த மாதிரி டயலமாஸ் ஃபேஸ் பண்ணும்போது நம்ம கரெக்டான சரியான நீதிநெறி முடிவுகளை நம்ம எடுக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும் அப்படின்றதான் இந்த கேஸ் ஸ்டடியோட முடிவு. ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்த கேஸ் ஸ்டடியான ஒரு முனிசிபல் கமிஷனர் அவர் ஃபேஸ் பண்ற ஒரு பிரச்சனை பத்தி நம்ம பார்ப்போம். தேங்க்யூ. நீங்கள் டிகிரி முடிச்சுட்டு ஐஏஎஸ் ஆகலாமா, டிஎன்பிஎஸ்சி எழுதலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது உங்ககிட்ட வந்து ஐஏஎஸ்ஆ அதெல்லாம் நம்மளால முடியாது, டிஎன்பிஎஸ்சியில் வேலை வாங்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், இந்த மாதிரி சொல்லி யாராவது கன்ஃபியூஸ் பண்ணுறாங்களா? ஹாய், நான் வெங்கடேஷ் குமார், இம்பேக்ட் ஐஏஎஸ் அகாடமியோட டைரக்டர். கடந்த 18 வருஷமா ஐஏஎஸ், ஐபிஎஸ் மற்றும் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கு மாணவர்களை வழிகாட்டி நிறைய ஐஏஎஸ், ஐபிஎஸ்ஸை உருவாக்கியிருக்கேன். ஒரு மென்டாரா உங்களுக்கு எது சரியா இருக்கும் அப்படின்னு வழிகாட்ட நான் ரெடியா இருக்கேன். உங்க டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிக்க ஒரு நாள் கவுன்சிலிங்க்கு வாங்க, உங்களுக்கு சரியான கைடன்ஸ் கொடுக்க நான் தயாரா இருக்கேன். To get appointment for free counseling and admission, call 8807 091616.